ಅಮ್ಮಯ್ಯೇ ಅಮ್ಮಯ್ಯೇ ನಮಸ್ಕಾರ 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 ಸಂಡ ಮಂಡ ಮಾಯ ಶಕ್ತಿ ಶ್ರೀ ಅಲ್ನಮುಳ್ಳು ಕೋಟೆ ಅಮ್ಮನ್ ಶ್ರೀ ಅಲ್ನಮುಳ್ಳು ಕೋಟೆ ಅಮ್ಮನ್ ಭಗವಾನ್ ನಮಸ್ತೆ பகவான். குடும்பத்தில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்களோட பேச்சில் இன்றைக்கி நமக்கு ஏற்றுக்கிறாது. ஏன் ஏற்றுக்கிறாதுன்னா, அந்த இளமையோட பருவம், தாய் தகப்பன் உணர்வு பகிரக்கூடிய அமைப்பு அவரோட உருவத்தில் மனசுக்குள்ளே இருக்காது. அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எதெல்லாம் ஒரு மாட்டிக்கிடுவாங்க, லவ் பண்ணி தோல்வியாயிருவாங்க, பையங்களோட பிரச்சனை ஆகி அதாவது பெரிய பிரச்சனை ஆயிரும், அசிங்கப்பட்டு போவாங்க. அப்போ தான் தாய் தகப்பனோட உணர்வு வரும், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்கப்படுவாங்க. நண்பர் உருவத்திலையும் காக்கக்கூடிய உறவுகள் ஏற்படும். அந்த நேரத்தில் இந்த உலகமே தெரியாது, உலகமே உங்களுக்கு தெரியாது. பகவானோட அறிவியும் இருந்தும் 6 அறிவு படைச்சிருப்பார். அந்த அறிவியை பகிரக்கூடிய அமைப்பு அப்போ இருக்காது. தாய் தகப்பனார் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அனைத்தும் அவங்களுக்கு உங்களோட பகிர்ந்து நண்பராக தான் இருந்துருப்பாங்க. அப்போ தான் என் பிள்ளை என் பையன் அப்படிம்பாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க போட்டு நல்லா இருப்பானான்னு கண் முழிச்சு பார்த்து, பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் பார்த்து முன்னாடி அனுப்பிடுவாங்க. அப்படியே எட்டி பார்ப்பாங்க எங்கிட்ட இருப்பாங்கன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் கூட பண்ணி பார்ப்பாங்க, ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க எங்கே இருக்காங்கன்னு. முன்னாடி விட்டுட்டு பின்னாடி போய் பார்க்குறாலும் இருக்குது. அதனால் தாய் தகப்பனுக்குள்ளே கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் தாய் தகப்பனுக்குள்ளே அந்த உணர்வு ஏற்படாது. நல்ல பிள்ளையா நல்ல பையனாக இருந்து இருங்க, சரியா? சண்டா மண்டா மாயா சக்தி அம்மையே நமஸ்காரம், அம்மையே நமஸ்காரம், பகவான் பகவான் நமஸ்காரம்.